பலிக்கடாக்கள் ஆக்கப்பட்ட கமருதீன் பார்வதி என்ற தலைப்பில் இந்த வீடியோ இருக்க போகுது. அதே சமயம் சான்றாண்ட நடிப்பையும் பார்ப்போம். இவ்வளவுத்துக்கு காரணம் விஜய் சேதுபதி என்ற ஒரு தனி நபர் சான்ரா மற்றது பிரஜீனுக்கு கொடுத்த ஆதரவு, அன்பு. இது மற்ற சக ஹவுஸ்மேட் மத்தியில் ஒரு விரக்தியை உருவாக்கிச்சு. அந்த விரக்தியின் அடுத்த கட்டமாக சான்ரா மேலே இந்த வன்மம் கொட்டிச்சு காருக்குள்ள. அதுக்கு ஒரு வகையில் சான்ராவும் காரணமாக இருந்திருக்கிறார் என்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல ஏன் பார்வதியும் கமருதீனும் அப்படி நடந்து கொண்டார்கள்? என்ன காரணம் என்றால், ரெண்டு பேருமே பொருத்தமில்லாத ஜோடிகள் நண்பர்களே. ஒருத்தருண்ட வீக்னஸை ஒருத்தர் கவர் பண்ணணும். தவறு நடக்குது என்று சொல்லிக்க ஒரு தவறா தன்னுடைய நண்பரோ அல்லது காதலியோ அல்லது மனைவியோ போகும் பொழுது கணவனோ அல்லது காதலனோ தோழனோ தவறு என்று சொல்லணும். இங்கே என்ன நடக்குது என்றால், ரெண்டு பேருடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கேக்க அவர்களுக்கு தாங்க தப்பு விடுறோம்ன்றே தெரியல. அறம் என்று சொல்வாரு ஆறு அந்த போன பிக் பாஸ் சீசன்ல அந்த அறம் இவர்கள் ரெண்டு பேரிடமே இல்லை. அதனால ஒருத்தர் தவறா நடக்க இது தவறு என்று சொல்ற அந்த தன்மை கமருதீனிடையோ இல்லாட்டி பார்வதியிடையோ இல்லை. அறம் இல்லை, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோன்ற சிந்தனை ரெண்டு பேரிடமே இல்லை. உண்மையாவே ஜெனியூனாவே இல்லை. நான் இதுக்கு முதல் போட்ட ஒரு வீடியோவை போய் பாருங்க. கமருதீன் ESTPயா என்ற ஒரு வீடியோ ஒன்று போட்டு தான் அதை பாருங்க. அதுல விளக்கமா சொல்றேன். அந்த ESTP என்ற கரெக்டருக்கு மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோன்ற சிந்தனை இல்லை. அதே மாதிரிதான் பார்வதிக்கு மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோன்ற சிந்தனை இல்லை. இது ஒரு ENTP என்ற கரெக்டர். அறம் அங்க இல்லை. அதனால தாங்கள் தவறு விடுறோமோன்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வேற இல்லை. ரெண்டு பேருக்குமே வேற இல்லை. அந்த சமயத்துல பிக் பாஸ் வாய்ஸ், பார்வதி உங்க மைக்க சரி பண்ணுங்க, பார்வதி உங்க மைக்க சரியா மாட்டுங்க என்று சொல்ற அந்த பிக் பாஸ் வாய்ஸ் எங்க போச்சு? ஒரு வன்மம் நடக்குது, ஒரு வன்முறையோ அல்லது ஒரு தகாத வார்த்தையோட பேச்சுக்கள் நடக்குது. அந்த சமயத்துல பிக் பாஸ் வாய்ஸ் சொல்லி இருக்க வேணுமா இல்லையா? எல்லாவற்றிலையும் தவறு கண்டுபிடிக்கிற பிக் பாஸ் வாய்ஸ் ஏன் இருந்தார்கள்? டிஆர்பி ரேட்டிங்குக்காக பலிகடாக்களாக்கப்பட்ட கமருதீனும் பார்வதியும். யூஸ் அண்ட் த்ரோ இவ்வளவு 90 நாட்களாக 80 நாட்களாக என்னவோ அவர்களை வச்சு கொண்டென்ட் கொடுத்துட்டு அவர்களுடைய அந்தரங்கங்களை எல்லாம் டிவியில காட்டிட்டு, ஏன் இவர்கள் நினைச்சிருந்தா காட்டாம விட்டுருக்கலாமே? இது ஒரு தவறு என்று சொல்றவர்கள் ஏன் காட்டினார்கள் டிவியில நெருக்கமா க்ளோஸ் ஆகிருக்கிறத? நீங்க மெரினா பீச்சுக்கு போனா பாக்குறே இல்லையா? பீச் வெளியே போனா லவர்ஸ் நிக்கிறத பாக்குறே இல்லையா? ஏன் எங்களுக்கு கோபம் வருது? இதை பார்க்க எங்களுக்கு கோபம் வருது. அவர்கள் ஒருத்தர் லவர்ன்னு சொல்றாங்களே. இதில் பிரெயின் வாஷ், மக்களோட மூளை செலவைக்கு நீங்க எடுபடாதீங்க நண்பர்களே. இது ஒரு பெரிய கோஆபரேட் நிறுவனம். இது மக்களை ஒரு சுயநலவாதிகளாக்கி ஒருத்தர் பிடிச்சு தின்ற மனிதர்களா மாற்றி அதற்கு மேலே இருக்கிற கோஆபரேட்டை மதிக்கிறதுக்கு நாங்கள் பழகணும்ன்றது மரமூமா சொல்றதுதான் இந்த பிக் பாஸ். இதுல ஒவ்வொருத்தர் கேரக்டர்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த பார்வதி கமருதீன் கேரக்டர் இடம் அறம் இல்லை, வெளியில என்ன நினைப்பார்கள் எண்ணம் சற்றுமே இல்லை. அப்ப அது இந்த ஒரு மிக்ஸ் பாதகமா முடிஞ்சிட்டு. சான்ராவை மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சான்ரா ட்ரிகர் பண்றார், கமருதீனை ட்ரிகர் பண்றார். டே என்ற வார்த்தையெல்லாம் சான்ரா தான் முதல்ல பாவிக்கிறார். சான்ரா பாவிச்ச தகாத வார்த்தையில கமருதீனை திட்டத்தான் கமருதீன் திருப்பி தாக்க தொடங்குறார். இதுக்கு காரணம் என்னன்னா விஜய் சேதுபதி நண்பர்களே. விஜய் சேதுபதி ஒவ்வொரு சனி ஞாயிறும் சான்ரா ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அவரை சாஃப்டா நடத்திட்டு போய் அதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற சக கொண்டஸ்டன்களுக்கு ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி வரும். அதை கமருதீன் வெளியில காட்டியிருக்கார். உள்ளுக்க நீங்க நினைக்கிறீங்களா சபரிக்கோ அல்லது சுபிச்சாக்கோ அல்லது அரோராக்கோ தெரியாது இந்த விஜய் சேதுபதி சான்ராவை சாஃப்டா டீல் பண்றார் என்ற ஒரு கோபம் உள்ளுக்க இல்லை என்று? அது வெளியில சொல்ல இல்லாத நிலைமையில இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களிடம் அறம் அல்லது வெளியில என்ன நினைப்பார்களோ அல்லது இதை சொன்னால் எங்களை நாளைக்கு வெளியில தூக்கி விஜய் சேதுபதி போடுவார்ன்ற பயம் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன் நண்பர்களே. விஜய் சேதுபதிக்கு எதிராக பேசின அரோராக்கு என்ன நடந்தது? ஒரே ஒரு முறை தான் கேட்டார். எல்லாரும் எழுந்து நிற்கிறேன், நானும் எழுந்து நிற்கணுமா என்ற ஒரு கேள்வியை அரோரா கேட்டார். அதுல என்ன தவறு இருக்கு? என்ன எழுந்து நிற்கணும்னு என்ன ஒரு கட்டாயம் இருக்கு? விஜய் சேதுபதி என்ன சுதந்திர போராட்ட வீரரா? இந்தியாவுக்கு சுதந்திரம் எடுத்து வந்தவரா? இல்லாட்டி ஒரு அநாத ஆச்சிரமங்கள் நிறைய நடத்தி வர ஒரு தான தர்மம் செய்யற பிரபுவா? எதுக்காக எழுந்து நிற்கணும்? அந்த அரோரா கேட்டதுல அதுதான் சிங்கப்பன்னு சொல்லுவேன். கேட்டதுல என்ன தவறு இருக்கு? அந்த அரோராவை வெளியேற்றினார். இந்த பிஜேயா அவரோட பேர் எனக்கு வேற இல்லை. உண்மை யாரோ ஒரு சின்ன மெல்லிய வெளியன் ஒருத்தன் பிஜேயா என்ன அவரோட பேர் வேற இல்லை, ஒரு கிறிஸ்டியன் பாய். அந்த பாய் விஜய் சேதுபதி சனி ஞாயிறுல
எங்களை பேச விடுறாரு இல்லை, அதனால நான் எல்லாத்துக்கும் தலையாட்டுறேன்னு சொன்ன அடுத்த வாரம் அவர் வெளியிடப்படுறார். நீங்க பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டுட்ட நான் வெளியில போறேன்னு சொன்னார், அடுத்த வாரம் வெளியேற்றப்பட்டார். நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு எதிராக பேசுற எல்லாருமே வெளியேற்றப்படுறார்கள். அந்த பயத்துல இந்த உள்ளுக்கு இருக்கிற கொண்டஸ்டன்ட்கள் எல்லோரும் விஜய் சேதுபதிக்கு ஆமாசாமி போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனதுக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கும். ஏனென்றால் சான்றாவை விஜய் சேதுபதி சொப்டா நடத்துறது, அந்த வெறுப்பு இருந்தோண்டே இருக்குமே. பாக்குற உங்களுக்கு இல்லையா? அப்படி இல்லை என்றால் நீங்களும் மந்தைகள்ல ஒருத்தர் தான். அந்த கோபம் உங்களுக்கு வேற இல்லைன்னா நீங்களும் மந்தையில ஒருத்தர் தான். இது எல்லாமே ட்ரிகர் உள்ளுக்கு இருந்து பாயில் பண்ணி கமருதீனுக்கு வெளியில வந்துட்டு. ஆனால் இதுல நீங்க ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த காரை விட்டு சான்றாவை தள்ளி வெளியில வைக்கணும் என்ற எண்ணம் வந்து கமருதீனுக்கு இல்லை. அந்த ஐடியாவை கொடுத்தது பார்வதி. ஏன்னா பார்வதிக்கு எல்லாமே குறுக்கு மறுக்குமா யோசிக்கிற புத்தி. ஏன்னா பார்வதிக்கு ஐடியா வந்தது விக்ரம் முதல் நாள் வந்து எல்லோரையும் அமர்த்தி அந்த கேம் விளையாடினது. அந்த கேம் ஒரு அன்ஃபேரா இருந்தது. அதை ஏற்றுக்கொண்ட பிக் பாஸ் இதையும் ஏற்றுக்கொள்வார் என்று பார்வதியின் புத்தி வந்திருக்கு. நீங்க பார்வதிட்ட நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் பார்வதி இன்னொரு குறுக்கு வழியில வருவார். இந்த பாத்திரத்தை கழுவுன்னு சொன்னா இதே நாளைக்கு கழுவலாமே, இதை நானா கழுவணும், இப்படி இது குறுக்கு வழி சிந்தனை உள்ளவர் தான் பார்வதி. அவர் தான் இந்த ஐடியாவை கொடுத்தது, சான்றாவை வெளியில தூக்கி போடணும். அதற்கு கமருதீனும் உடன்பட்டார். ஏனென்றால் கமருதீன் வந்து பேச தெரியாது நண்பர்களே. கமருதீனுக்கு இருக்கிற பெரிய வீக்னஸ் பேச தெரியாது. சேல்ல தான் காட்டுவார் கமருதீன். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிக் பாஸ் வீட்டை விட்டு கமருதீனை வெளியில போக சொன்ன பிறகு, ரெட் கார்டு கொடுத்தா பிறகு கமருதீன் வந்து பேச இல்லை, சான்றாட்ட போய் பேச இல்லை, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் செயல்ல தான் காட்டுவார். அப்ப அவர் செயல்ல காட்டுறாரு. பார்வதி சொல்ற கதவை துறந்து வெளியில போடுவோம் கமருதீனும் அதற்கு உடன்பட்டு தள்ளி விடுறாரு. ஏனென்றால் செயலில் காட்ட மட்டும்தான் கமருதீனுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமருதீன் ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து ஆக்ஷன் தான், பேச்சு இல்லை, ஆக்ஷன். சண்டை பிடிக்கிறனாலும் ஆக்ஷன், வாயால சண்டை பிடிக்கிறனால் ஒன்று தகாத வார்த்தை, கோபத்தை காட்ட தெரியும், அல்லது காதலை காட்ட தெரியும். இந்த ரெண்டையும் தவிர கமருதீனுக்கு தெரியாது. ஆபத்தான மிக்சிங் வந்து பார்வதி கமருதீன். பார்வதி வந்து வெளியில போனதுக்காக நான் கவலைப்படையில். ஏனென்றால் பார்வதி யாருக்குமே இரக்கம் காட்ட மாட்டார். பிக் பாஸ் வீட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் வெளியில இறைக்க அவருடைய முகத்துல சந்தோஷம் தான் வரும். ஏனென்றால் அங்க அறம் இல்லை. மற்றவர்கள் என்ன பலருக்கு சந்தோஷமா இருக்கும், வெளியில காட்ட மாட்டார்கள். இவருக்கு வந்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் எண்ணவும் இல்லை, அறமும் இல்லை என்றைக்கு ஆபத்தான மிக்சிங் பார்வதி. ஆனால் அவர்களை பலி கடாக்கினது விஜய் சேதுபதி. வச்சு விஜய் சேதுபதி அந்த 2 பேரையும் வச்சு கொண்டை நடத்திட்டு பிறகு ஏதோ புனிதர் மாதிரி வந்து அவர்களை பேசக்கூட விடாமல் சான்றாக்காக ரெட் கார்டு கொடுத்துருக்காரு. சான்றாண்ட நடிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? நேரம் போய்கொண்டிருக்கு. சான்றாண்ட நடிப்பை என்ன நினைக்கிறீங்க? அந்த ஏதோ திருமகன் படத்துல விக்ரம் நடிக்கிற மாதிரி என்று காட்டுற என்ன குழந்தை பிள்ளையா? நாங்களெல்லாம் முட்டாளா? இந்த சான்றாண்ட நடிப்பை நம்புறாரு. விஜய் சேதுபதி நம்புறாரு. அவருடைய நண்பர் மச்சானின் மனைவி, அவருக்கு வந்து மற்றவர்களை பற்றி அவரும் ஒரு விதத்துல இப்படியானவர். பார்வதி மாதிரியான ஒரு கேஸ் தான். என்ன மற்றவர்கள் என்ன நினைப்பாருன்ற எண்ணம் இல்லை. பிக் பாஸ் தகாத விதமாக நடக்குதுன்னு சொல்ல உங்க டிவி ரிமோட்டாக இருக்கு, உங்களோட கையில் இருக்கு, மாத்திட்டு போங்கன்னு சொன்னவர். அவரும் பார்வதிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நண்பர்களே. சான்றாண்ட நடிப்பு இவ்வளவு ஒரு கொடூரமான நடிப்பு. இவ்வளவு நடந்து நாளைக்கு பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியும். இன்னும் அந்த எரியிற நெருப்புல எண்ணெய் போடுற மாதிரி சான்றா வந்து தேவையில்லாத நடிப்பு, அழுகிறது, கத்துறது, குழந்தை பிள்ளை மாதிரி நடிக்கிறது, இதெல்லாமே நடிப்பு தான் நண்பர்களே. உங்களை மனச்சாட்சிக்கு தெரியும் இந்த நடிப்பு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த கோஆப்ரேட்ல மீடியாக்கள் சொல்றது 4-5 ரிவ்யூஸ் சொல்ல நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. அவ ஷாக், ஃபிட்ஸ், பேனிக் அட்டாக். அங்க ஒரு பேனிக் அட்டாக்கும் இல்லை. இது ஒரு இதை வச்சு சிம்பதியை கிரியேட் பண்றதுக்கு தான் அவர் பிளான் பண்றாரு சான்றா. என்ன பொறுத்தவரையில பார்வதி விஷம் எங்களுக்கு வெளியில தெரியுது. அந்த விஷ பொட்டல் ரெண்டு வெளியில எழுதி இருக்கு. ஆனால் இது சான்றா வந்து விஷம், ஆனா வெளியில பொட்டல்ல விஷம் எழுத இல்லை. என்னை விட பார்வதியை விட சான்றா தான் ஆபத்து. ஏன்னா எங்களுக்கு விஷம் தெரியாது, நாங்கள் எடுத்து குடிச்சிருவோமே. அட்லீஸ்ட் பார்வதி இல்லையாவது எங்களுக்கு தெரியுது. அது தன்னை விஷம் சொல்லி காட்டுது. பாவம் அப்பாவி கமருதீன் தேவை இல்லாமல் மாட்டுப்பட்டு நல்ல ஒரு சான்ஸையும் இழந்து, ஏனென்றால் அவர் வின் பண்ணக்கூடிய சான்ஸ் நிறைய இருந்தது, அத்தனையும் இழந்து ஒரு போகிறார். விஜய் சேதுபதி மற்ற பக்கத்தில் அவருக்கு என்ன 50 லட்சம் ரூபாய்கள் சம்பளமாகும், 5 கோடி. சிம்பிளாக வந்துட்டு நிகழ்ச்சிகளையும் பார்க்காமல் அந்த அவருக்கு இயர்ஃபோனில் யாரை சொல்கிறத கேட்டுட்டு நிகழ்ச்சியை நடத்திட்டு மக்கள் இப்படி காட்டினோன்னே முன்னாலே இருக்கிற மந்தையல் வந்து முன்னாலே அந்த ஆடியன்ஸாக இருப்பி நம்ம மந்தையல் அவர்களும் வந்து காயாட்டி
வெக்கமா இல்லையா அந்த ஆடியன்ஸில் போய் நிற்கிற மக்களுக்கு? உண்மையாக கேட்குறேன். விஜய் சேதுபதி என்னோன்னா ஏதோ நடிகர் என்னோன்னா இவ்வளவு மரியாதை கொடுக்குற உங்களுக்கு முதல்ல வெக்கம் இல்லையா? வேற என்ன நண்பர்களே, உண்மையிலே எனக்கு கவலையா இருந்தது. ஏனென்றால் இன்றைக்கு பார்வதி வந்து இன்னொருத்தரோட நட்பா இருந்திருந்தால் சில வேளையில அவர் சொல்லியிருப்பார் நீ செய்யறது தவறுண்டு, அல்லது கமருதீன் வந்து வேறொருத்தரோட நட்பா இருந்தால் கமருதீன் தவறு விடைக்க தவறு என்று சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் 2 பேருமே அவர்களுக்கு அறமும் இல்லை, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோன்ற எக்ஸ்ட்ரவர்டட் திங்கிங் என்று சொல்வார்கள் நண்பர்களே, அதுவும் துப்புரவுக்கு இல்லை. இதெல்லாம் நீங்கள் அறியணும் என்றால் கால்ஜும் MBTI பர்சனாலிட்டி இதுகளை படிக்கணும். படித்தா உங்களுக்கு ஒவ்வொருத்தரை பார்க்கும்பொழுது அவர்களுடைய கேரக்டர் என்ன தெரியும், அதில் இருந்து ஆபத்திலிருந்து தப்பலாம். எங்களுக்கும் வயது போன அப்புறம் தான் இந்த விஷயங்கள் தெரியும். நீங்கள் இள வயதில் இதை தேடி கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணையை அல்லது உங்களுடைய நட்பை நீங்கள் அறிவீர்கள். நல்ல நட்புகளை தேடி உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துவீர்கள். வேற என்ன நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.